ஹலோ எல்லாவங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அவில் பாயசம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. குக்கரை வச்சுருக்கோம். நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். எல்லாவங்களும் பாருங்கள், பாயச ரெசிபி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நெய் சூடாக பிறகு முந்திரி திராட்சை போடுறோம். முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவில் தேவையான அளவுக்கு அவில் எடுத்துருக்கோம். அதே நெய்யிலே நம்ம அவில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவில் ஃப்ரை ஆயிடுச்சு. சர்க்கரை நம்ம கேரமல் பண்ணிடலாம். சர்க்கரை போட்டிருக்கோம். கேரமல் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். கேரமல் ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கேரமல் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதே சிரப்பில் 2 லிட்டர் பால் எடுத்துருக்கோன்னா பால் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கலாம். ரெண்டு லிட்டர் பால் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருக்கும். அவில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த அவில் நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கை வச்சுட்டு இப்படி பண்ணும்போது நல்லா தூளாக ஆகணும். நைஸாக தூளாக ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா பொடிஞ்சிடணும். அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். பால் நல்லா கொதிச்சிச்சு. அதில் நம்ம பொடியாக்கி வச்சு அவில் போட்டுடலாம். நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகணும் வரைக்கும் கொதிக்கட்டும். நம்ம சர்க்கரையை போடுறோம். தேவையான அளவுக்கு சர்க்கரையை போடுறோம். சர்க்கரை, பால், அவில் நல்லா மிக்சிங்காக நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கணும். கொதித்து நல்லா திக்காக வரணும் நம்ம பாயசம். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணும். நம்ம பாயசம் ஒரு 10 நிமிஷம் தான் கொதித்து நல்லா திக்காயிடுச்சு. முந்திரி திராட்சை போட்டிருக்கோம். போடுறது காமிக்கிறது மறந்து போச்சு. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஹவருக்குள்ளாடி செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.